வணக்கம். அமெரிக்காவோட உளவுத்துறை கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிக்கை வெளியாகிருக்கு. இது சும்மா ஒரு அறிக்கை இல்ல, ஒரு பெரிய புவிசார் அரசியல் புயலோட ஆரம்பம்னு கூட சொல்லலாம். இந்த அறிக்கை பாகிஸ்தானை ஒரு பெரிய கவலைக்கு உள்ளாக்கியிருக்கு. ஒரு காலத்துல பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்ல அமெரிக்காவோட மிக முக்கியமான கூட்டாளியா இருந்த நாடு பாகிஸ்தான். ஆனா இன்னைக்கு அதே அமெரிக்கா பாகிஸ்தானை ஒரு அணுசக்தி அச்சுறுத்தலா பாக்குது. இந்த மிகப்பெரிய மாற்றம் ஒரே நாள்ல நடந்துடுச்சா? இது எப்படி நடந்தது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இந்த விரிவான பகுப்பாய்வுல அமெரிக்காவோட இந்த திடீர் நிலைப்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணங்களையும், இது தெற்காசியாவோட அரசியல் களத்தை எப்படி மாத்தப் போகுதுங்கிறதையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த ஒரு வரியை போதும் அமெரிக்காவோட பார்வையில பாகிஸ்தான் இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. இது வெறும் எச்சரிக்கை மட்டும் இல்ல, இது ஒரு தீர்ப்பு மாதிரி. பல வருஷங்களா அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுங்கிறது ரொம்பவே சிக்கலான ஒரு நட்பா தான் இருந்திருக்கு. சில சமயம் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, பல நேரங்கள்ல முரண்பாடுகள் இருக்கும். ஆனா இந்த அறிக்கை அந்த பழைய அத்தியாயத்தையே முடிச்சு வச்சு ஒரு புது ஆபத்தான அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்கு. ஒரு முன்னாள் கூட்டாளி இப்போ நேரடி அணுசக்தி அச்சுறுத்தலா பார்க்கப்படுறார். இது வெறும் வார்த்தை மாற்றம் இல்ல, இது ஒரு கொள்கை மாற்றம். இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. இந்த எச்சரிக்கை ஏதோ ஒரு அரசியல்வாதினோட தனிப்பட்ட கருத்து கிடையாது, இல்லனா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டும் கிடையாது. இது அமெரிக்க அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ கொள்கை ஆவணங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆவணங்கள் தான் ஒரு நாட்டை பத்தி அமெரிக்கா உண்மையிலே என்ன நினைக்குதுங்கிறதுக்கு ஒரு மறுக்க முடியாத ஆதாரம். பொதுவெளியில பேசுற பேச்சை விட இந்த மாதிரி கொள்கை ஆவணங்கள்ல இருக்கிற வார்த்தைகளுக்கு தான் பவர் அதிகம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது அவங்களோட எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான அஸ்திவாரம். இந்த லிஸ்ட கொஞ்சம் பாருங்க. பாகிஸ்தான் இப்போ எந்த மாதிரி நாடுகள் கூட ஒரே பட்டியல்ல வைக்கப்பட்டிருக்குன்னு. சீனா, ரஷ்யா, இவங்க 2 பேரும் உலக அளவுல அமெரிக்காவோட பெரிய போட்டியாளர்கள். வடகொரியா, ஈரான் பல வருஷமா அமெரிக்காவோட பொருளாதார தடைகளையும் எதிர்ப்பையும் சந்திச்சு வர்ற நாடுகள். இப்போ இந்த லிஸ்ட்ல பாகிஸ்தானும் சேர்க்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்கா பாகிஸ்தானை எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பிரச்சனையா பாக்குதுன்னு காட்டுது. இது தற்செயலா சேர்க்கப்பட்ட ஒரு பேர் இல்ல, இது ரொம்ப திட்டமிட்டு வகைப்படுத்தப்பட்ட ஒரு லிஸ்ட். இதன் மூலமா பாகிஸ்தானுக்கு ஒரு மறைமுகமான செய்தியை அமெரிக்கா அனுப்புது. சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். பாகிஸ்தான் கிட்ட பல வருஷமாவே அணு ஆயுதங்கள் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்போ திடீர்னு ஏன் இந்த எச்சரிக்கை வருது? அமெரிக்காவோட இந்த திடீர் கவலைக்கு என்ன காரணம்? பல வருஷமா இல்லாத ஒரு புது அச்சுறுத்தல் இப்ப என்ன உருவாகிடுச்சு? வாங்க இந்த ஆவணம் அதுக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்கதான் அமெரிக்காவோட உண்மையான பயமே ஆரம்பிக்குது. நாம இங்க பேசிட்டு இருக்கிறது சாதாரண ஆயுதங்களை பத்தி இல்ல, இது கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகளை பத்தி. அதாவது பாகிஸ்தான்லேருந்து ஏவுனா அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நகரத்தை அணு ஆயுதத்தால் தாக்க முடியும். அந்த திறனை பாகிஸ்தான் வளர்த்துக்கிறதா அமெரிக்கா கவலைப்படுது. இது வெறும் தற்காப்புக்கான ஆயுதம் இல்ல, இது ஒரு தாக்குதல் ஆயுதம். ஒரு நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது வேற, ஆனா அதை உலகின் எந்த மூலைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் திறன் இருக்கிறதுங்கிறது முற்றிலும் வேற. அந்த 2வது திறனை தான் பாகிஸ்தான் வளர்க்குதுன்னு அமெரிக்கா நம்புது. 2035 இந்த வருஷத்துக்குள்ள பாகிஸ்தான் உட்பட இந்த லிஸ்ட்ல இருக்கிற மற்ற நாடுகளும் அமெரிக்காவை தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணைகளை முழுசா உருவாக்கிடுவாங்கன்னு அமெரிக்கா கணிக்குது. 2035ங்கிறது ரொம்ப தூரம் அல்ல, ஒரு நாட்டோட பாதுகாப்பு திட்டமிடலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பக்கத்துல இருக்கிற ஒரு காலகட்டம். அடுத்த 10 வருஷத்துல நடக்க போற ஒரு மாற்றத்தை சமாளிக்க இன்னைக்கே திட்டமிட ஆரம்பிக்கணும். அதனாலதான் அமெரிக்கா இப்போவே இந்த எச்சரிக்கை மணியை அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு முன்கூட்டியே கொடுக்கப்படுற வார்னிங். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். அமெரிக்கா கிட்ட தான் தேடு, பேட்ரியாட் மாதிரி உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு, அப்புறம் ஏன் இந்த காவலை? எந்த ஏவுகணை வந்தாலும் அதை நடுவானிலேயே தடுத்து அழிக்கிற டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கும்போது பாகிஸ்தானோட ஏவுகணைகளை பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படணும்? இங்க தான் அமெரிக்கா இந்த பிரச்சனையை டெக்னாலஜி கண்ணோட்டத்துல மட்டும் பார்க்காம பொருளாதார கண்ணோட்டத்துல இருந்தும் பார்க்குது. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். அமெரிக்காவோட உண்மையான பயம் இதுதான். யோசிச்சு பாருங்க, ஒரு அமெரிக்க இடைமறிப்பு ஏவுகணையோட விலை பல மில்லியன் டாலர்கள். ஆனா எதிரி நாடுகள் தயாரிக்கிற ஒரு தாக்குதல் ஏவுகணையோட விலை அதை விட பல மடங்கு குறைவா இருக்கலாம். இது ஒரு விதமான பொருளாதார போர். எதிரி நாடுகள் நூத்துக்கணக்கான மலிவான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவினா அதுல ஒவ்வொரு ஏவுகணையும் சுட்டு வீழ்த்துவது அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியா கட்டுப்படியாகாது. ஒரு கட்டத்துல எந்த ஏவுகணையை தடுக்கிறது, எதை விடுறதுன்னு முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படலாம். இந்த ஒரு பொருளாதார வியூகம் தான் அமெரிக்காவோட தூக்கத்தையே கெடுக்குது. இப்போ இந்த கதையில ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் வருது. இதே அறிக்கை பாகிஸ்தானோட அண்டை நாடான இந்தியாவை பத்தியும் சொல்லுது, ஆனா முற்றிலும் வேற ஒரு கண்ணோட்டத்துல. இதுதான் இந்த அறிக்கையோட மிக முக்கியமான, அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி. இந்த ஒப்பீடு தான் பாகிஸ்தானோட கோவத்துக்கு முக்கிய காரணமா இருக்கு. அப்போ 2 நாடுகளுமே ஒரே மாதிரி டெக்னாலஜியை உருவாக்கும் போது ஏன் ஒருத்தர் அச்சுறுத்தலாகவும் இன்னொருத்தர் கூட்டாளியாகவும் பார்க்கப்படுறாங்க?
இது ஒரு நியாயமான கேள்விதானே? இதுக்கு பின்னாடி தெளிவான புவிசார் அரசியல் காரணங்கள் இருக்கு. விஷயம் டெக்னாலஜியை பத்தினது மட்டும் இல்ல, நம்பிக்கையை பத்தினது, ஆயுதங்களை பத்தினது மட்டும் இல்ல, கூட்டணிகளை பத்தினது. இது அமெரிக்காவோட நீண்டகால திட்டங்களோட ஒரு பிரதிபலிப்பு. இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. அமெரிக்கா இந்தியாவை ஒரு நீண்ட கால கூட்டாளியா பாக்குது. இந்தோ பசிபிக் பகுதியில சீனாவோட செல்வாக்க கட்டுப்படுத்த இந்தியா உதவுன்னு நம்புது. அதனால இந்தியாவோட ராணுவ வளர்ச்சியை கண்டு அது பெருசா கவலைப்படல. ஆனா பாகிஸ்தானோட அணுசக்தி திட்டத்தை ஒரு மென்மையான எச்சரிக்கை கொடுத்து கட்டுப்படுத்த நினைக்குது. இந்த மென்மையான எச்சரிக்கைனா என்னன்னா, நேரடியா தடைகள் விதிக்காம இந்த மாதிரி அறிக்கைகள் மூலமா பாகிஸ்தானுக்கு ஒரு செய்தியை அனுப்புறது. இந்த இரட்டை நிலைப்பாடு தான் பாகிஸ்தானை ரொம்பவே கோபப்படுத்தியிருக்கு. அமெரிக்காவோட இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கை பாகிஸ்தானுக்கு ஒரு தெளிவான மெசேஜ் அனுப்பியிருக்கு. இது அவங்கள ஒரு ரொம்ப கடினமான மூலப்பூர்வ நிலைக்கு தள்ளியிருக்கு. பாகிஸ்தானோட அடுத்த நகர்வு என்னமா இருக்கும்? இதுதான் இப்போ இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. அவங்க இந்த எச்சரிக்கையை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? பாகிஸ்தானோட உடனடி எதிர்வினை என்னவா இருந்துச்சுன்னா, கவனத்தை திசை திருப்புறது தான். அவங்க நேரடியா இந்தியாவோட நீண்ட தூர ஏவுகணை திட்டத்தை சுட்டிக்காட்டி, எங்களை பார்க்காதீங்க, இந்தியாவை பாருங்கன்னு சொல்றாங்க. இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஈடு கொடுக்க தான் நாங்க அதை செய்ய வேண்டியிருக்குன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது ஒரு தற்காப்பு உத்தியா பார்க்கப்படுது. இந்த அறிக்கை பாகிஸ்தானை ஒரு முக்கியமான குறுக்கு வழியில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அவங்க முன்னாடி 2 முற்றிலும் மாறுபட்ட பாதைகள் இருக்கு. அவங்க எடுக்க போற முடிவு பாகிஸ்தானோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, தெற்காசியா முழுவதோட ஸ்திரத்தன்மையும் தீர்மானிக்கிற சக்தியா இருக்கும். இங்கதான் பாகிஸ்தானோட உண்மையான சவால் தொடங்குது. முதல் வழி அமெரிக்காவோட எச்சரிக்கையை ஏத்துக்கிட்டு அவங்க ஏவுகணை திட்டத்தை நிறுத்துறது. இதனால அமெரிக்கா கூட உறவு நல்லாகலாம், பொருளாதார உதவிகள் கிடைக்கலாம். ஆனா உள்நாட்டுல இதை ஒரு பலவீனமா பார்க்கலாம். 2வது வழி, இந்த ஆயுதங்கள் தங்களுக்கு எதிர்காலத்துல அதிக சக்தியை கொடுக்கும் நம்பி ஒரு பெரிய சூதாட்டத்துல இறங்குறது. ஆனா இது அமெரிக்காவோட கோவத்தையும் கடுமையான பொருளாதார தடைகளையும் கொண்டு வரலாம். இது ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலைமை. பாகிஸ்தான் எடுக்க போற முடிவு ஒரு பிராந்தியத்தோட தலைவிதியே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இது ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரி. இதுல ஒவ்வொரு நகர்வையும் ரொம்ப கவனமா கணக்கு போட்டு செய்யணும். இந்த அதிக ஆபத்துள்ள விளையாட்டுல பாகிஸ்தான் எப்படி விளையாட போகுது? புவிசார் அரசியல்ல செல்வாக்கு பெறணுங்கிறதுக்காக அமெரிக்காவோட கோபத்தை சம்பாதிக்கிற இந்த சூதாட்டம் அவங்களுக்கு லாபகரமானதா, இல்ல சமாதான பாதையை தேர்ந்தெடுப்பாங்களா? இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?